வணக்கம். வாழ்க வளமுடன். நல்ல சிந்தனையை தூண்டும் சிறு கதைகள், அதன் மூலம் உங்களின் வருங்கால சந்ததிகள், குழந்தைகளின் சிந்திக்கும் திறனை தூண்டுவது, நல்வழிப்படுத்துவது என்கிற நோக்கத்தில் ஒரு சின்ன கதை இப்போ உங்களுக்கு. ஒரு விவசாயி ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரிய பரிசு விருதை தட்டி சென்றான். எதற்காக ஏன்னா சோளம் அறுவடை செய்வதற்கான விருது அது. அதாவது சோளம் விதைச்சி அதில் யார் அதிகபட்சமாக சோளம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு விருது கொடுப்பாங்க. அந்த பகுதியிலேயே அவனுடைய சோளம்தான் பிரசித்தி பெற்றது. அதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவனுடைய சோள விதைகளை அவன் வயலுக்கு பக்கத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கும் கொடுப்பான். அது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா காம்படிட்டருக்கு யாருமே எப்போதும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விவசாயி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஒரு நாள் ஒரு பெரியவர் அவனிடம் கேட்டே விட்டார், இவ்வளவு சிறந்த சோளத்தை பயிரிட்டும் அதன் விதைகளை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களே, அது எப்படிங்க அவங்களால முடியுதுன்னு கேட்குறாரு. அது ரொம்ப முக்கியம். காற்றுல பக்கத்து வயலிலிருந்தும் வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். அவங்க பயிர் நல்ல பயிராக இல்லைன்னா அது என்னோட சோளத்தின் தரத்தையும் குறைச்சிடும். அதனால் நல்ல விதைகளை அவங்களுக்கும் கொடுப்பேன். காற்றுனால மகரந்த சேர்க்கை நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் என்று பதிலளித்தான் விவசாயி. இது விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற வயலில் இருக்கிற அந்த நெல், சோளம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னொரு நம்ம பக்கத்தில் இருந்தால் அதோட காற்றுல பட்டு வர மகரந்த சேர்க்கை நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கணுன்னா அந்த விதையோட தரம் நல்லா இருக்கணுங்கிறது தான் இந்த விவசாயி யோசித்து செஞ்ச விஷயம். அதே போல் நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் அது நம்மை பாதிக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட விளையாடுறவங்க, அவங்க நல்லவங்களாக இருக்கணும். அப்படி நல்லவங்களாக இல்லைன்னா நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பார்க்க முடியாதுங்கிறத இந்த கதையோட சாராம்சம். அதாவது உங்களோட கூட்டாளிகள், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க சரியில்லை என்றால் தொழிலில் ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, விளையாட்டில் ஜெயிக்க முடியாது. அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கட்டும். அப்போ வாழ்வு சிறக்கும். வாழ்க வளமுடன்.